எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கம்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கம்பு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ அதை மிக்சியில் போடுறேன். அது கூடவே 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது இட்லி மாவு தான். குறையாக அரைச்சிட்டு வந்த கம்பு மாவை இதில் இப்போ ஊற்றிக்கலாம். அந்த மாவில் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் போட்டு கலக்கி பணியாரம் ஊற்றிக்கலாம். மாவு நல்லா கலக்கியாச்சு. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டு கலக்கிக்கிங்க. கல் காஞ்சிச்சு. கம்பு பணியாரத்தையும் நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வச்சுருக்கிற மாவு இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சின்னதாக வேணும்னாலும் ஊற்றிக்கிங்க, பெருசாக வேணும்னாலும் ஊற்றிக்கிங்க. ஒரு சைடு நல்லா வெந்துச்சு. திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சுக்கலாம். பணியாரம் வெந்துருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டதுன்னா நல்லா வாசமாக இருக்குது பணியாரம். எடுத்துடலாம் இப்போ பணியாரத்தை. அருமையான கம்பு பணியாரத்துக்கு தொட்டுக்க கடல சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்சியில் கொஞ்சம் கடல போட்டுக்கிறேன், கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன், 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை, ஒரு பல்லு பூண்டு, இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். சட்னி இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பணியாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் சுட்ட கம்பு பணியாரம் தொட்டுக்க கடல சட்னி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சமையல் வித் மை மாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.